அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போடுறதுக்காக வந்திருக்கேன். முருகர்னால் எனக்கு அவ்வளோ பிரியங்க. அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எல்லாருக்கும் முருகரை பிடிக்கும், ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப அவரை பிடிக்கும். அவர் தான் எல்லாமே. எனக்கு வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு முதல் குழந்தைக்கு அப்புறம் ரெண்டாவது குழந்தை ரொம்ப கேப்புங்க. ஒரு 6 வருஷம் கழித்து தான் நாங்கள் செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். அது என்ன காரணத்தில் எனக்கு செட்டே ஆகலை. அப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு தைராய்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு தைராய்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து, அப்புறம் நீர்க்கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்கன்ட்டு நீர்க்கட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். கொஞ்சம் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் விட்டுட்டேன். போடா 1.5-2 வருஷமாக எடுத்தோம், ஒன்றும் செட்டே ஆகலையே, போ அதுவாக நிற்கட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து செலவு பண்ணி கொஞ்சம் விட்டுட்டேன் கம்முன்னு. அப்புறம் தானாகவே செட் ஆச்சுங்க. தானாகவே நின்றுருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நாள் தள்ளி போயிருந்தது. ஒரு 50 டேஸ்க்கு அப்புறம் நான் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அது பாசிட்டிவ்னு வந்துருந்துச்சு. அது அளவில்லாத சந்தோஷம். ஐயோ அப்பா, ரெண்டாவது குழந்தை அது ஏங்கி ஏங்கி கிடச்சதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப துடிக்கும் வயிறு. பார்த்திங்கன்னா அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கும். என்னடா வயிறு இப்படி துடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பெரியவங்க கிட்ட சொன்னேன். அவங்க நீ எதுக்கும் டாக்டர்கிட்ட போ, என்னென்னு போய் செக் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. சரின்ட்டு நானும் போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன். அவங்க இல்லை, ரொம்ப லாஸ்ட் மினிட்ல செட்டாக இருக்கிறதுனால ரொம்ப இது காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல செட் ஆயிடுச்சுங்கிறனால அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப மனவேதனைங்க. அது மனவேதனை விட உடம்பு வலி பயங்கரமாக இருந்துச்சு. அது ஒரு குழந்தைய கூட பெற்றுடலாம், ஆனால் இந்த அபார்ஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நரக வேதனைங்க. அதெல்லாம் தாண்டி மனசு ரொம்ப இது பண்ணி அது ஒரு டிப்ரெஸில் போயிட்டு, என்னடா இவ்வளோ நாள் கழிச்சு செட் ஆகிடுச்சு, இப்போ கடைசி நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த வேதனை பெருசாக இருந்தது. அப்போ முருகர் தாங்க எனக்கு ரொம்ப 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 கை கொடுத்ததே. முருகரோட பாட்டு கந்தசஷ்டி கவசம் தான். நான் நைட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் அவ்வளோ கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஓம் சரவண